வெல்கம் பேக் டு மூவி மெட்டுவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொமான்டிக் கிரைம் காமெடி படம். பொதுவாக ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆனிச்சுன்னா என்ன சொல்லிட்டு நிறைய படத்தில் காமிச்சிருப்பாங்க. பட் இங்கே ஒரு பொண்ணுக்கு பிரேக்கப் ஆகுது. அதனால அவள் என்னென்ன சாதிக்கிறாங்கிறத இந்த படத்தோட கதையே. படத்துடைய பேரு லீகலி பிளாண்ட். இனிமேல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு முடியல சீவிட்டு மேக்கப் போடுற மாதிரி காட்டுறாங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க பேரு எல்லி. எல்லி ஒரு ஃபேஷன் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஹோம் கம்மிங் குயின். ஹோம் கம்மிங் குயின்னா ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அவங்கள இந்த ரீயூனியன் அந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் ஒரு ஹெட் மாதிரி போடுவாங்க. எல்லிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவன் பேர் வார்னர். வார்னர் இன்னைக்கு நைட்டு எல்லியை டின்னர் கூப்பிட்டுருக்கான். ஸோ இவங்களும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டுக்கிறாங்க டேட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ டின்னருக்கு போகிறதுக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிவப்பு கலரில் ட்ரெஸ் எடுத்துக்கோ, அதான் உனக்கு கான்ஃபிடன்ஸ் தரும், அதான் நீ எப்பயுமே போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா இது ஒரு டேட், நான் ஸ்பெஷலாக தெரியணும், எப்போ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கடைக்காரங்க வேறண்டே இவ பிளாண்டா இருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு ஒரு மொக்க ட்ரெஸ்ஸை கொடுக்க பார்க்குறாங்க. பொதுவாக முடி ரொம்ப எல்லோயிஷாக இருந்தால் அவங்க பிளாண்டுன்னு சொல்லுவாங்க. கடைக்காரங்க ட்ரெஸ்ஸை விற்க வரும்போது இது லோ விஸ்காசிட்டி ரயன் ஃபேப்ரிக் நூலாக வந்துடும் வேணான்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் கடைக்காரங்க விற்க வந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு மாடல் ஃபேஷன் ஸ்டூடெண்ட். ஸோ எல்லாமே தெரியும். அன்றைக்கி நைட்டு வானரும் வந்து எல்லியை கூட்டு போகிறான். ஸோ இவங்களும் ஜாலியாக கிளம்பிடுறாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட ஃபியூச்சர் டிஸ்கஸ் பண்ண தான் உனக்கு கூப்பிட்டேன். நான் ஹார்வர்ட் காலேஜில் லா படிக்க போகிறேன். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. என் ஃபேமிலி என்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. நான் கரெக்டாக படித்தா 30 வயசில் செனேட்டர் ஆகிடுவேன். ஸோ நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இவன். எனது பிரேக்கப் நீ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு நினச்சேன்னு இவங்க கேட்குறாங்க. நான் செனேட்டர் ஆன வாட்டி ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். நான் ரொம்ப பிளாண்டாக இருக்கா, அதனால தானே இப்படி சொல்கிறேன் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. என் ஃபேமிலி 5 ஜென்ரேஷனாக செனேட்டராக இருக்காங்க. என் அண்ணன் கூட யாழில் படித்து இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான் இவன். எல்லி கத்தி கத்தி அழுவுறா. சுற்றி இருந்தவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. அதுவும் இல்லை, சாப்பாடு சரியில்லை, அதனால தான் இப்படி அழுவுறா. அதுக்கப்புறம் எல்லி அழுந்துக்கிட்டே கோச்சிக்கிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே போயிடுறான். எல்லி இந்த மாதிரி பண்ணுவேன்னு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. என் ஃபியூச்சரை பற்றி யோசிச்சு பார்க்கணும். என் ஃபேமிலி என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, உன் ஃபேமிலிக்கு என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டியா, நீ எல்லாருக்குமே பிடிக்குன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு ஒரு சீரியஸான பொண்ணு வேணும் அப்படின்னு இவங்க சொல்கிறான். ஆனால் நான் உன் மேலே சீரியஸாக இருக்கேன்னு இவங்க சொல்கிறாங்க. சரி வண்டியில் ஏறி நான் விட்டுறேன்னு சொல்கிறேன். இவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஸ்லிப்பருக்கு ஏதாச்சும் ஆடுப்பதுன்னு சொன்னோடனே வண்டியில் ஏறிக்கிறாங்க. ஸோ எல்லிக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. சோகத்தில் ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. எல்லி தங்குற இடத்தோட பேர் டெல்டா நூ. டெல்டா நூ ஒரு சொராரிட்டி ஹவுஸ். சொராரிட்டி ஹவுஸ்னா மற்ற காலேஜ் பொண்ணுங்களோட ஒன்றா தங்குவாங்க. ஸோ சொல்லப்போனால் இது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி. இவங்க எல்லாருமே ஒருத்தர் சிஸ்டர்னு கூப்பிட்டுக்குவாங்க. எல்லி இப்போ சோகத்தில் சாக்லேட் சாப்பிட்டுட்டு டிவியில் ரொமான்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கிறா. டிவியில் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டைலாக் வந்தா போய் அப்படின்னு சொல்லி சாக்லேட்டு தூக்கி வீசுறா. இவ இப்படி இருக்கிறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ ஒரு வாரமாக ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறவா, வெளியே போலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பொதுவாக பொண்ணுங்க சோகமாக இருந்தால் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விஷயமே மேனிக்யூர்ஸ் அண்ட் பெடிக்யூர்ஸ். அங்கே போகிறாங்க. அங்கே போய் மேகசின் படித்தா மேகசினில் வார்னர் அண்ணனை பற்றி போட்டிருக்காங்க. அதை பார்த்து இவ கடுப்பாயிடுறான். வார்னருடைய அண்ணன் அவன் காலேஜில் படித்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இவளுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுச்சு இவளுக்கு. ஸோ எல்லி ஹார்வர்ட் காலேஜில் போய் லா படிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறா. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி கேட்டா மிஸ் ஹவாய் அண்ட் டிராபிக் கான்டெஸ்ட்டில் நீத்தா ரன்னர் அப் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த காலேஜில் படித்தா மட்டும் தான் என் பாய் ஃப்ரெண்டு திரும்ப கிடைப்பான்னு சொல்கிறாங்க இவங்க. லா காலேஜுங்கிறது ரொம்ப அசிங்கமானவங்க மொக்கையானவங்க படிக்கிறதுமா, உனக்குலாம் அது சரிப்பட்டு வராதுன்னு அப்பா சொல்கிறாரு. ஹார்வர்ட் ஸ்கூல் காலேஜுங்கிறது ரொம்ப பெரிய காலேஜ். அது டாப் 3ல இருக்குது. அதுக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம். அமெரிக்காவில் காலேஜ் ஸ்கூலுன்னு தான் சொல்லுவாங்க. அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணா, ரெண்டுமே ஒன்று தான். எல்லி ஒரு நல்ல ஃபேஷன் ஸ்டூடெண்ட். 4.0 மார்க் வச்சுக்கிறா. அது அதிக மார்க்கு தான். பட் ஃபேஷன்ல இருந்து லா போகிறதுக்கு இது பத்தாது. ப்ரொஃபஸர் கிட்ட நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கணும், அட்மிஷன் எஸ் எழுதணும். இது எல்லாத்துக்கும் மேலே எல்சாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதில் 175 மார்க் எடுத்தாகணும். எல்லி ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கும் போது நிறைய ஃபேமஸானவங்களா ஜட்ஜாக வந்திருக்காங்க. ஸோ ரெக்கமெண்டேஷனில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ அந்த எல்சாட்டுக்கு மட்டும் நல்லா படித்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா இவங்க தீவிரமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் ஹார்வர்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓ வெக்கேஷன் அப்படின்னு கேட்டால் இல்லை நான் படிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக அந்த ஸ்கூலுக்கு எல்லி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு என்னோட லக்கி பிரேஸ்லெட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கழட்டி தராங்க. ஹார்வர்டுக்கு ஒரு வீடியோ எஸ்ஸை சப்மிட் பண்ணும். இவங்க பிகினில் இருக்கிற மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறாங்க. எல்சாட் எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. பக்கத்தில் பசங்களாம் நிறைய பேர் பாட்டிலாம் போகிறாங்க. ஆனால் இவங்களால போக முடியாது. டைமிங்லாம் செட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக எக்ஸாம் எழுதி முடிக்க முடியும், எவ்வளோ மார்க் எடுக்க முடியும்லாம் பார்க்குறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் 143 மார்க் தான் எடுக்கிறாங்க. அது பார்த்தாது இவங்க என்ன படிச்சாகணும். அப்படியே இதுக்கு நடுவில் அந்த வீடியோ எஸ்ஸைவி இவங்க எடுத்துகிட்டே வராங்க. எல்சாட் எக்ஸாம் எழுதுகிற நாள் வந்துருச்சு. இவங்களும் எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்ச வாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேகமாக ஓடி வராங்க. அந்த எல்சாட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்துருச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை திறந்து பார்க்குறாங்க. வேகமாக 179 மார்க் எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டு எல்லா பொண்ணுங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏதோ பார்ட்டி மாதிரி கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் ஹார்வர்டில் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மேஜர் ஃபேஷனில் அதிக மார்க் 4.0. அது மட்டும் இல்லாமல் எல்சாட்டில் 179 மார்க் எடுத்திருக்கா இந்த பொண்ணு. இன்னரெல்லாம் டிசைன் பண்ணிக்கிறாங்க. சேரிட்டி ஆரம்பிச்சுக்கிறாங்க. விலங்குகளோட நண்பனாக இருக்கிறாங்க. பேசாமல் இவங்களை செலக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஹார்வர்டுக்கு செலக்ட் ஆன சந்தோஷத்தில் இவங்க லக்கேஜில் எடுத்துகிட்டு இப்போ அந்த காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு குட்டி நாய் கூட வளர்த்துறாங்க. அதோட பேர் ப்ரூசர். அதுக்கிட்ட செம்ம ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனி 3 வருஷத்துக்கு இவங்க இந்த ஹார்வர்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும். எல்லாரும் இவங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸே ஃபேஷன் ட்ரெஸ்ஸாக இருக்குது. வழியிலேயே அப்படியே நாய்க்கு தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. தோட அங்கே பாரு பார்பி கேர்ள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க எல்லாரும்.
அந்த பொண்ணு நடக்கிற நடைய பாரு அதுவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இவங்க கண்டுக்காம ஜாலியாக உள்ள போயிட்டு இருக்காங்க. காலேஜுக்குள்ள போன வாட்டி உங்களுக்கு தேவையான ஸ்கெடியூல் அதெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன சோசியல் ஈவெண்ட் ட்ரிப் அதெல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வெல்கம் டு லா ஸ்கூல், இந்த சர்க்கிளில் உங்களை பற்றி நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறான். என் பேர் டேவிட் கிட்னி, மாஸ்டர் இன் ரஷ்யன் லிட்டரேச்சர், பிஹெச்டி இன் பயோகெமிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அனைத்து பசங்களை சோமாலியால கடந்த 18 மாசமா பார்த்துக்கிட்டேன். என் பேர் எனிட் வெக்ஸ்லர், பிஹெச்டி ஃப்ரம் பிரேக்லி இன் விமென் ஸ்டடீஸ். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஆஃப் காம்பட்டை பற்றி படிச்சிருக்கிறேன். என் பேர் ஆரோன் மிச்சல், பிரின்ஸ்டன்லேருந்து கிராஜுவேட் ஆயிருக்கேன். என்னோட ஐக்யூ 187. என் பேர் எல்லி வுட்ஸ், இதுக்கு பேர் ப்ரூசர் வுட்ஸ். நாங்கள் 2 பேருமே தனுசு ராசி, நாங்கள் 2 பேருமே வெஜிடேரியன்ஸ். ஃபேஷனில் பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கேன். எங்கள் சொராரிட்டிக்கு நான் தான் பிரசிடென்ட். ஜேட்டா லாம்பாடோடு சொராரிட்டியில் நான் தான் செல்ல பிள்ளை. அது மட்டும் இல்லாமல் ஹோம் கம்மிங் குயினும் நான் தான். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கேமரூன் டயஸை நான் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க கிட்ட சொட்டர் வாங்குறத பற்றி பேசிட்டு இருந்தேன். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு சிரிச்சுட்டே வித்தியாசமான கெட்டப்பில் போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு வார்னர் அங்கே தான் இருக்கிறான். கண்டுக்காத மாதிரி போறாங்க. நான் அவன் கண்டுபிடிச்சிடுறான். வார்னர், நீ இங்கே தான் படிக்கிறியா? நான் மறந்தே போயிட்டேன். அம்மா நீ என்னை பார்க்க வந்த? இல்லை நான் இங்கே படிக்க வந்தேன்னு சொல்றா. என்னது ஹார்வர்டு லால உனக்கு சீட்டு கிடைச்சிருச்சா? என்ன கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். முதல் நாள் கிளாஸுக்கு போனவாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறா. சட்டத்தை படிக்கிறதுங்கிறது நீங்க ஒரு புது மொழியை கத்துக்கிற மாதிரி சமம். எல்லாரும் லேப்டாப் ஓபன் பண்ணா இவ சின்னதா ஒரு ஹார்ட் இம்பார்ட்டன்ட் நோட் எடுக்கிறா. சட்டத்தை பற்றி படிக்கும்போது நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அடுத்த 9 மாதத்துக்கு நீங்கள் இந்த சீட்டில் தான் இருக்க போகிறீங்க. முதல் வரிசையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. த லா இஸ் ரீசன் ஃப்ரீ ஃப்ரம் பேஷன். இதை யார் சொன்னதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? உடனே டேவிட் கை தூக்கி அரிஸ்டோட்டல்னு சொல்கிறான். கன்ஃபார்மாக தெரியுமான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்கிறான். உன் பதிலுக்காக உன் உயிரே அடமான வைப்பேன்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்கிறான். சரி இவன் உயிரை அடமான வைப்பேன்னு கேட்டதுக்கு தெரியலன்னு சொல்கிறான். சொல்கிறத நம்ம எப்பயுமே தெரிஞ்சு சொல்லணும். சட்டத்தில் நீங்கள் குறுக்கிடலாம், ஆனால் சுய சந்தேகம் இருக்கவே கூடாது. நீ சொன்னது கரெக்டு தான். சரி 1வது பேஜ்லேருந்து 48வது பேஜ் வரைக்கும் படிக்க சொன்னல, எல்லாரும் படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லி வேற படிக்கவே இல்லை. கார்டன் விஸ்டியில பற்றி சொல்லுன்னு சொல்லி எல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த அசைன்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறா. விவியன் ஒரு பொண்ணு கிட்ட எல்லி பண்ணது தப்பா சரியான்னு கேட்டதுக்கு அவள் தப்புன்னு சொல்கிறா. மறுபடியும் இவ எப்போ படிச்சு முடிக்கிறாளோ அப்பதான் கிளாஸுக்குள்ள வர முடியும்னு சொல்லிட்டு நான் வெளியே அனுப்பினா நீ தடுப்பியா மாட்டேன்னு கேட்டதுக்கு நான் தடுக்க மாட்டேன்னு சொல்கிறா. ஸோ எல்லி வேற வழி இல்லாமல் வெளியே போயிடுறா. எல்லி கோமா வெளியே போய் உட்காரா. ஹலோ மேடம், உங்களுக்கு ஒன்று அவளி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறா. அவன் பேர் ஏமட். இவங்க எப்பயுமே இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு பேர் தான் சாக்ரட்டிஸ் மெத்தட், இங்கே இருக்கிற எல்லாருமே அதான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆன்சர் தெரிலன்ட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஸ்ட்ரோமல் கிளாஸா? ஆமாம், ஒன்னே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? நல்லா அழுந்துக்கிறேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறான். சரி வேற எந்தெந்த டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டதுக்கு கேலஹன் லிவின்டன் சொல்கிறான். இந்த கேலகன் கிளாஸில் நீ முன்னாடி உட்காராத, பின்னாடி உட்காந்துக்க, ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ப்ரே பண்ணுவார். லிவின்டன் கிளாஸில் நீ ஃபோர்ட் நோட் நிறைய படிச்சுக்குவேன், அதில் தான் ஒரு கொஸ்டின் எடுப்பார். பரவாயில்லையே, உனக்கு நிறைய மேட்டர் தெரிஞ்சுக்குது. அம்மா நீ என்ன தேர்ட் இயரான்னு கேட்க வரா, அதுக்குள்ளே அங்கே வார்னர் வந்துடுறான். விவியன் ஒரு பொண்ணு இருந்தால் அவதான் வார்னரோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேத்துக்கு எங்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இவ பெருத்த விவியன் ஸ்கூல்ல இருந்தே எனக்கு தெரியும், பாட்டி பர்த்டே அப்போ மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறான் வார்னர். ஸோ இதை பார்த்தோன்னே எல்லிக்கு செம்ம கோவமா எடுத்து கார் எடுத்துட்டு வேகமாக போறா. பொண்ணுங்க மூட் அவுட் ஆனால் பெடிக்கூர் மெடிக்கூர் பண்ண போயிடுவாங்களே, ஸோ இவ்வளோ பண்ண போறா. ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க கிட்ட சீக்கிரம் பண்ணுங்க எமர்ஜென்சின்னு சொல்றா. என்ன கெட்ட நாளா அப்படிங்கிறதுக்கு ஆமா ரொம்ப கெட்ட நாள்னு சொல்றா. அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், எல்செட் எக்ஸாமையும் பாஸ் பண்ணேன். அட்மிஷன் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒருத்தனை காசு கொடுத்து ஆள்லாம் செட் பண்ண. ஆனால் இவ்வளோ பண்ணி அவன் விவியன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இவங்க. நீ தப்பான ஒரு பொண்ணுகிட்ட கேட்குற, ஏன்னா நானே 8 வருஷமா ஒருத்தங்கிட்ட இருந்தேன், ஆனால் அவன் வேற ஒருத்தையை பார்த்துட்டு நீ தள்ளிப்போன்னு சொல்லிட்டான். அது கூட பரவாயில்ல, என் நாயை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சோக கதை சொல்றாங்க. அப்படி உங்ககிட்ட இல்லாத விஷயம் அந்த விவியன் கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு அவ கனெக்டிகட்ல இருந்து வரா, அவ கண்ட்ரி கிளப்ல இருக்கிறா. உன்னை விட அழகான்னு கேட்டதுக்கு இல்ல மஸ்காரா போட்டுட்டு கொஞ்சம் மொக்கையா இருப்பான்னு சொல்றா. அந்த கடைக்கு டெலிவரி பாய் ஒருத்தர் வருவா, அவனை பார்த்தாவே டென்ஷன் ஆயிடுவாங்க ஜெனிஃபர், ஏன்னா அவன் மேல கிரஷ் இருக்குது உங்களுக்கு. உன்ன மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணுக்கே இவ்வளவு பிரச்சனைனா நாங்களா எங்க போறது, பேசாம நீ அவளை விட ஒருத்தனுக்கு காமி அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி சீன்ல ஒரு ப்ரொஃபசர் சொன்னல கேலகன்ட்டு, அவர் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. கிளாஸ்ல யாரு டாப்ல வராங்களோ அதுல 4 பேர்த்த செலக்ட் பண்ணி அந்த கம்பெனில இன்டர்ன்ஷிப் கொடுக்க போறாரு அடுத்த வருஷம். அவரு எல்லிக்கிட்ட நீ கிளைண்ட்டை தேர்ந்தெடுக்கும் போது எந்த மாதிரி கிளைண்ட்டை நீ எடுப்பேன்னு கேட்குறாங்க. நான் இன்னசென்ட்டான ஒருத்தவங்க தான் எடுப்பேன் இவ சொல்றா. விவியன் ஆபத்தானவங்களை தான் எடுப்பேன் அவ சொல்றா. நான் என் மனசை மாத்திட்டேன், நானும் ஆபத்தானவங்களை தான் எடுப்பேன், நான் சேலஞ்சை பார்த்து பயப்பட மாட்டேன்னு இவ சொல்றா. வார்னர் கிரவுண்டில் விளையாடும் போது வேறே வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்துக்கிறா. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வார்னர் விவியன் மற்றவங்கள லைப்ரரியில படிச்சுட்டு இருக்கும்போது இவ சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போறா பிக்னிக் மாதிரி. நானும் உங்க கூட சேர்ந்து படிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு குரூப் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவியன் விடல. ஸோ இவ்வளோ கம்முன்னு வந்துடுறா. எல்லிக்கு இங்கே யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கே கால் பண்ணி பேசுறா. எல்லியுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கல்யாணம் பண்ண போறாங்க, ஷாப்பிங் பண்ணிட்டுக்கிறாங்க கல்யாண ட்ரெஸ்ஸை. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, உடனே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், ஏன்னா இங்க இருக்கிறவங்களை யாருமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றா. ஜூன் 1ஆம் தேதி கண்டிப்பா வந்துடுறேன், நீ தன்னோட கல்யாண தோழியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல விளையாடுறாங்க. விவியன் வெளியே பார்ட்டி பத்தி பேசிட்டு இருக்கிற, என்ன பார்ட்டி வைக்க போறீங்களான்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. ஆமா பார்ட்டி தான் வைக்க போறா, காஸ்டியூம் பார்ட்டி உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு இல்ல காஸ்டியூம் பார்ட்டி எனக்கு பிடிக்கும் நானும் வரேன்னு சொல்லிட்டு இவ சொல்றா. எல்லி கஷ்டப்பட்டு ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு போனா, அது ஒரு நார்மல் பார்ட்டி தான், காஸ்டியூம் பார்ட்டி கிடையாது. இவளை ஏமாத்திட்டாங்க. வார்னர் கிட்ட போய் பேசினா, நீ எப்படி அந்த இன்டர்ன்ஷிப்ல பாஸ் பண்ண மாட்டேன், எதுக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு கேட்கறான். நீ நானும் ஒரே எல்செட் எக்ஸாம் தான் எழுதணும், ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ் தான், என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா?
நான் எவ்வளோ ஒருத்தனை உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எள்ளி அங்கேருந்து கோவமா போயிடுறா. ஸோ இனிமே எள்ளி பயங்கரமாக படிக்க போகிறான். வேலையை ஒரு புது லேப்டாப் ஒன்று வாங்குறா. என்ன இது வித்தியாசமான கெட்டப்புன்னு சொல்லி எம்மட்டு பார்க்குறான். தயவு செஞ்சு இதை பற்றி கேட்காதன்னு சொல்கிறா. எள்ளி லேப்டாப்பில் படிக்கிறா. புக்கெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போய் படிக்கிறா. ஆளே மாறிட்டா. இப்போ லைப்ரரியில் புக் எடுக்கலான்னு போனால் எட்ட மாட்டேது. டேவிட் ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் கிளைம் ஃபிக்ஸ் பண்ண வாட்டி என்ன பண்ணும், எவிடன்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். உங்கள் கிளைம்க்கு ரீசனபிள் எவிடன்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். ப்ரூசர் டிவியில் மற்ற நாயை பார்த்துட்டு இருக்கும்போது எள்ளி அப்படியே ட்ரெட்மில்ல ஓட்டிகிட்டே படிக்கிறா. டிவியில் லா சம்மந்த படத்தெல்லாம் பார்க்குறா. அழகுபடுத்துகிற இடத்துல புக் எடுத்துகிட்டு போய் படிக்கிறா. டிமினிஷ்டு கெப்பாசிட்டியோட பர்பஸ் என்ன, டு நெகேட் மென்சிரியாடா தப்பான நம்பிக்கைன்னு அர்த்தம். இப்போ அந்த கடைக்காரங்க ஜெனிஃபர் இருக்காங்கல்ல, அவன் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அந்த நாயை வாங்க பார்க்குறாங்க. நார்த் எல்லி வுட்ஸ் ஜெனிஃபரோட அட்டார்னி. உங்ககிட்ட ஒரு லீகல் சுச்சுவேஷனை பேச வந்திருக்கேன். சப்ஜெக்ட் மேட்டர் ஜூஸ்டிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஹேபியஸ் கார்பஸ் படி உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு காமனான மேரேஜ் லா இருக்கு. எக்விட்டபிள் டிவிஷன் ஆஃப் ஆக்சஸ் படி உங்க ப்ராப்பர்ட்டி மேல ஜெனிஃபருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. திரும்ப ஒரு ஸ்பெர்ம் டோனர் மூலியமா குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய பின்தொடர விசிட் பண்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி வார்னர் சொல்றான். பட் அவன் ஒன் டைம் ஸ்பெர்ம் டோனர் தான் குழந்தைய விசிட் பண்ணும்போது பேரண்ட்ஸை ஹராஸ் பண்றான். பட் அவன் இல்லாம குழந்தைய இல்லைன்னு சொல்லிட்டு வார்னர் சொல்றான். அந்த கேஸை எள்ளி வாதாடுறா. வார்னர் ஒரு எக்ஸலண்டான பாயிண்ட்டை வச்சாலும் அவ எல்லா ஸ்பெர்முக்குமே கணக்கு வச்சுக்க முடியாது. ஸோ இதுபடி பார்த்தா அவன் அந்த குழந்தைக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ இன்டென்ஷன் அண்ட் பர்பஸ் பேசிஸ்ல பார்த்தா அவனுக்கு அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமே இல்லை. எம்மாட்டி இதை சைலண்டா வேடிக்கை பார்க்கறான். எல்லி இந்த கேஸை நீ வின் பண்ணிட்டேன்னு கேலகன் சொல்றாரு. இவளுக்கு செம சந்தோஷமா இருக்குது. அப்புறம் கேலகன் இன்டர்ன்ஷிப்ல அப்ளை பண்ணிருக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றான். சரி இன்டர்ன்ஷிப்ல அப்ளை பண்ணி முதல்ல ஒரு ரெஷ்யூமை கொடுன்னு சொல்லி கேட்கறாரு. இவர் ரெஷ்யூமே பிங்க் கலர்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம சென்ட் வேற அடிச்சுக்கிறார் ரெஷ்யூம்க்கு. இவன திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு லா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாளா. சார் அவளுக்கு நிறைய திறமை இருக்குன்னு எமிட் சொல்றான். எல்லி மோஸ்டா கடையில ஜெனிஃபர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றா. ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இப்ப இன்டர்ன்ஷிப்ல யார் யார் செலக்ட்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. வார்னர், விவியன், எனிட், எல்லி இவங்க 4 பேரும் செலக்ட் ஆயிட்டாங்க. நானும் செலக்ட் ஆகிட்டேன் எஸ்ன்னு சொல்லி கத்துற எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. வார்னர் நம்ம 4 மணி நேரம் ஹாட் டப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நான் இருக்குதா, அதை விட இது செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறா. கேலகன் கம்பெனி இன்டர்ன்ஷிப்ல இவங்க ஒரு கேஸ் எடுத்து நடத்த போறாங்க. ப்ரூக்குன்னு ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் யாரோ கொலை பண்ணிட்டாங்க சுட்டு. ஸோ அவங்கள தான் இவங்க டிஃபெண்ட் பண்ண போறாங்க. செத்து போன ஹஸ்பண்ட் ஒரு பணக்காரன், 60 வயசு ஆகுது. ஆனால் கண்டிப்பா பணத்துக்காக ஒன்று இருக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரூக்கும் ஒரு பணக்காரங்க தான். ஏதோ ஃபிட்னஸ் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நீங்க ப்ரூக் டெய்லரை பத்தியா பேசுறீங்க? அவங்க டெல்டா நூல்ல தான் இருந்தாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி கிராஜுவேட் ஆனாங்க. செம்மையா ஃபிட்னஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஒரே கிளாஸ்ல 3 பவுண்டு குறைக்க வைப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எல்லி சொல்றா. ப்ரூக்கை கில்ட்டியாவும் சார்ஜ் பண்ணிருக்காங்க. அவங்க செத்து போன ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல நின்று இருந்தாங்க. அவங்கள 2 பேர் பார்த்திருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னா செத்து போனவரோட 24 வயசு பொண்ணு, அப்புறம் ஸ்விம்மிங் பூல சுத்தம் பண்ண வந்தவன். செத்து போனவர் ப்ரூக்கை 2வதா கல்யாணம் பண்ணாரு. ப்ரூக்கு தான் கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றா. ஸோ ப்ரூக்கை தான் இவங்க காப்பாத்தி ஆகணும் கேஸ்ல இருந்து. அப்பன்னு பார்த்து எமிட் வரா. எமிட் ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல, கேலகனோட அசோசியேட். சாவடிக்கு யூஸ் பண்ண வெப்பன் கன்னு கிடைக்கவே இல்லை. கண்டிப்பா அவன் மறைச்சு வச்சிருப்பான் அப்படின்னு இவங்களா சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா அவங்க கொலை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எல்லி சொல்றா. எக்ஸசைஸ் பண்ணா எண்டோர்ஃபின்ஸ் இருக்கும். எண்டோர்ஃபின்ஸ் இருந்தா நம்ம சந்தோஷமாவோம். சந்தோஷமான மக்கள் எதுக்கு அவங்க ஹஸ்பண்டை கொல்லணும்னு சொல்லிட்டு எல்லி கேட்கறா. இப்போ இவங்க எல்லாரும் அந்த ப்ரூக்கு கிட்டே போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் வீட்டுக்குள்ள வரும்போது ஹஸ்பண்ட் விழுந்து கிடந்தாரு. உடம்புல ஒரு ரத்தமா இருந்துச்சு. ஹார்ட் பீட் இருக்கான்னு சொல்லி தொட்டு பார்த்தேன். அப்பதான் என் வளர்ப்பு பொண்ணு சட்னியும் ஸ்விம்மிங் பூல சுத்தம் பண்ண வந்தவனும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த செத்து போனவரோட பொண்ணு பேர் தான் சட்னி. அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க ஸ்டெப் மதர் தான் இந்த கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க தான் ஒரு கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் ஒரு உண்மையா லவ் பண்ண கொலை பண்ணலன்னு சொல்றாங்க. உங்க செத்து போன ஹஸ்பண்டுக்கு உங்களை விட 34 வயசு அதிகம். சரி விடுங்க, நான் நம்புறேன் நீங்க கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனா ஜூரி ஆலிபி கேட்பாங்க. ஆலிபினா அந்த கிரைம் நடக்கும்போது நீங்க வேற இடத்துல என்ன பண்றீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் சொல்றேன்னு கூட நினைச்சுக்கோ. அப்ப நான் எங்க இருந்தேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. சரி இவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எல்லி அவங்க கிட்ட போய் நான் உங்க மிகப்பெரிய ஃபேன், நானும் டெல்டா நூத்தா உங்க கிளாஸ்ல நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஓ நீ லாயரான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஜெனிஃபரோட கடைக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டுக்கிறாங்க ஜெனிஃபர் கிட்ட. அப்போ அந்த டெலிவரி பாய் மறுபடியும் வரான். அவனை பார்த்து இவங்க அப்படியே உறைஞ்சு போயிடறாங்க. சைன் கூட போட மாட்டேங்கிறாங்க. எல்லித்தா வாங்கி சைன் போடுறா. எப்படி இருக்குன்னு அவங்க கேட்டால் இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இவங்க பேசவே மாட்டாங்க. இவ்வளோ தான் நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிறதுக்கு இல்லை சில நேரம் நான் ஓகே கூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இருக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டு நெக் மசாஜ் அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே, நான் சில வித்தியில் அவனுக்கு சொல்லித்தரேன், அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லித்தரதை மட்டும் பண்ணினா போதும் 98% சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக 83% உடனே டின்னர் கூப்பிடுவான். நான் பண்ணுற மாதிரியே பண்ணி. இதுக்கு பேர் பெண்ட் அண்ட் ஸ்னாப். ஏதாச்சும் ஒரு பொருளை கீழே போட்டு அதை எடுத்து ஸ்னாப்னு பண்ணும். இவங்க இப்படி பண்றத பார்த்து கடையில் இருந்த எல்லாருமே பெண்ட் அண்ட் ஸ்னாப்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் கண்டிப்பா இந்த கொலையை பொண்ணு அல்லது செத்து போனவரோட வைஃப் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. பொண்ணு சட்னி கொலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவளுக்கு தான் எல்லா பணமும் வந்து சேரும். அந்த வைஃபும் வேற ஏதோ ஒரு கிளப்ல இருந்தாங்க கொலை நடக்கும்போது. ஸோ அதுக்கும் ஆதாரம் இல்லை. ஆலிபி வாங்காம ஒன்றும் பண்ண முடியாது. ஆலிபி சொன்னா தான் அவங்க கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும். ஸோ ஸ்டேட்டா எல்லாவே அவங்க கிட்ட ஆலிபி வாங்க போறா. எல்லாம் அவங்களுக்கு தேவையான மேகசின்லாம் வாங்கி கொடுத்து உங்க ஆலிபி சொல்லுங்க, அப்பதான் அவங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அந்த ஆலிபி சொன்னா எனக்கு தான் அசிங்கம், அதுக்கு நான் பேசாம ஜெயிலே இருந்துருவேன்னு சொல்றாங்க இவங்க. எனக்கு இடத்துக்கு நான் கொலை நடக்கும்போது லிப்போ செக்ஷன் பண்ணிருந்தேன்னு சொன்னாங்க. லிப்போ செக்ஷன் நான் கொழுப்பா குறைக்கிறதுக்கான ஆபரேஷன். எல்லாரும் இவங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது எக்ஸசைஸ் மூலியமா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இது தெரிஞ்ச இவங்க ரெப்புடேஷனே போயிடும். இந்த விஷயத்த நீ யார்கிட்டயுமே சொல்லாத, ஏன்னா நான் சேர்த்து வச்ச ஃபேன்ஸ் எல்லாருமே போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு இவ்வளவு சொல்லிடுறா, சொல்ல மாட்டேன்ட்டு. ஏதோ ஒரு சிஸ்டர் அவங்கள பார்க்க போயிருக்காங்க. அது நான் தான். நான் அவங்க கிட்ட ஆல்பி வாங்க போனேன். வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். சரி சொல்லுன்னு சொல்றதுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்றா.
அந்த ஆலிபி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டேன். ஸோ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எங்கள் சிஸ்டர்வுட் பாண்டை நான் உடைக்க மாட்டேன்னு சொல்கிறா. இது ஒன்றும் உங்கள் சொராரிட்டி ஹவுஸ் கிடையாது, ஒழுங்கா சொல்லுன்னு சொன்னதுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவங்க இன்னசென்ட்னு சொல்கிறா. நீ சொன்னீங்கன்னா ஒரு அசோசியேட்டாக கூட சேர்த்துக்குவாரு, ஒழுங்கா சொல்லுன்னு வாருன்னு சொல்கிறா. நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்கிறா. இப்போ அந்த செத்து போனவங்களோட பொண்டாட்டியை பார்க்க போகிறாங்க. அவங்க ஒரு ஸ்பால இருக்காங்க. ஏமிட்டு அந்த ப்ரூக்கை பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக அவத்தா பண்ணியிருப்பான்னு சொல்கிறான். இல்லை உனக்கு சில ஆச்சரியங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பொண்டாட்டி கிட்ட போய் அவங்கள பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ரூக்கை நான் பார்த்தது கூட கிடையாது, என் பொண்ணு தான் அவளை பார்த்துருக்கா, ஒருவேளை அவளுக்கு ஆசை பத்திருக்காது, ஆனால் தான் கொலை பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு தப்பு சொல்லிட்டுக்கிறாங்க. இல்லை அவள் போய் சொல்கிறா, முடி கலரை பார்த்தாவே தெரியல, ஏன் இப்படி சொன்னதுக்கு என்னை மட்டும் பிளாண்டுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டுக்கிறா. வர வழியில் டேவிடா சில பொண்ணுங்களா கலாச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க கூடலாம் யாராச்சும் டேட்டிங் வருவாங்களான்னு சொல்லிட்டு. இதை பார்த்து எல்லிக்கு சமகாண்டாயிடுது. அவனை போய் ஒரு அரைஞ்சு டேட்டிங் வேணா எனக்கு கூப்பிட வேண்டியதானே, உனக்காக நான் நிறைய பண்ணிக்கிறேன், நிறைய அழிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்து அந்த ரெண்டு பொண்ணுங்க அழகான பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கிறான், நாமளும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு டேட்டிங் போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு விவியன் எல்லைக்கிட்ட நோட்ஸ் அவங்க வராங்க. அப்படியே அவங்க கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஒன்று தெரியுமா, வார்னர் இங்கே அப்ளை பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தா, சீட்டே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லி தான் சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. அப்புறம் இதுதான் நாயா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூசர் எடுத்து கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கேஸு கோர்ட்டுக்கு வந்துருச்சு, ட்ரையலுக்கு இவங்க வாதாடி ஆகணும். சத்தவர் பொண்ணு சட்னியும் அந்த ஸ்விம்மிங் பூல் பாயை விசாரிக்கிறாங்க. இவங்க ஒரு இன்னரை காமிச்சு இதை போட்டு தான் அவன் ஸ்விம்மிங் பூலை சுத்தம் பண்ணா. ஸோ இவனுக்கு ப்ரூக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அப்படியே திருப்ப பார்க்குறாங்க. இப்படி பண்ணுறது மூலியமா ப்ரூக் இதனால தான் அவங்க ஹஸ்பண்டை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்குவாங்க. கேஸை நாளைக்கு 9 மணிக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜூரி சொல்லிடுறாங்க. ப்ரூக் எல்லி கிட்ட அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன நம்புன்னு சொல்றாங்க. நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்றா. ஒரு பக்கம் அந்த டெலிவரி பாய் மறுபடியும் அந்த ஜெனிஃபரோட கடைக்கு வராங்க. ஜெனிஃபர் அந்த பெண்டன் ஸ்னாப் பண்றேன்னு சொல்லிட்டு மூக்க உடைச்சிடுறாங்க. எனது மூக்க உடைச்சிட்டீங்களா, சரி விடுங்க, முதல்ல ஆரம்பிச்சா கண்டிப்பா காதல தான் முடியும்னு சொல்லிட்டு எல்லி சொல்றாங்க. எல்லி வேணுட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் பாயை வெறுப்பத்துறதுக்கு இவங்க ஷூவை தட்டிட்டு இருக்காங்க தரையில. ஹனி உன்னோட லாஸ்ட் சீசன் பிராடா ஷூவை என்கிட்ட தட்டிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். எல்லி டக்குன்னு எம்மட்டி கிட்ட ஓடி போய் அவன் ஒரு கேன்னு சொல்றாங்க. ஏன்னா மத்தவங்க கிட்ட இந்த ஷூவை பத்தி கேட்டா இது ஒரு பிளாக் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றான். எப்படி அவன் கேன் உனக்கு தெரியும்னு சொன்னதுக்கு அவனுக்கு டிசைன் பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு அது ஒரு பொய்யான ஆதாரம்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எமன் சொல்றான். இவர் ஆனர் இவங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்கணும், 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு வரேன். ப்ரூக்க நீ டேட்டிங் கூப்பிட்டு போனியா? எஸ். எங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு. உன் பாய் ஃப்ரெண்டு பேர் என்ன? சக். அவ்வளோ ரொம்ப சிம்பிளையும் ஒரு கேம் சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. இது ஒரு போலி ஆதாரமாயிருச்சு. எல்லி அப்பதான் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கேலகன் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு கெட்டவன். எல்லி திறமையானவங்கன்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப்ல செலக்ட் பண்ணல, அவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் செலக்ட் பண்ணிக்கிறான். இது தெரிஞ்சவொடனே எல்லி அங்கிருந்து கோமா வெளியே போயிடுறா. விவியன் அறகுறையா பார்த்துட்டு எல்லி மேலத்தை ஏதோ தப்புன்னு நினைச்சுக்கிறா. எமட் எங்க போறேங்கிறதுக்கு இந்த மொத்த இன்டர்ன்ஷிப்புமே தப்பு, எனக்கு தகுதியே இல்லை, அவன் தப்பானவன் சொல்லிட்டு போயிடுறான் இவன். ஸோ எல்லி மறுபடியும் அந்த ஜெனிஃபர் கிட்டே போய் என்னோட திறமை யாருமே பாக்குறது இல்லை, என்னோட அழகை மட்டும் தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அழுகுறா. வாழ்க்கையில தடவையா சாதிக்க போறேன்னு நினைச்சேன் மாடலிங் தவிர, ஆனா அவன் என்னை லாயரா கூட பாக்கலன்னு சொல்றாங்க. பேசாம இந்த லா ஸ்கூலை விட்டு நான் போறேன்னு சொல்றாங்க. அந்த ஒரு டேஷ் பையன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுறாதுன்னு சொல்லிட்டு யாரோ சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா டீச்சர் அங்கதான் இருக்கிறாங்க. எம்மிட்டு விவியன் கிட்ட சொன்னவிட தெரியுது எல்லி மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லி போயிட்டான்னு ப்ரூ கிட்டே சொல்றாங்க. எல்லி போனதுக்கு கேலகன் தான் காரணம், இதுக்கு நாம தான் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு எமிட் சொல்றான். அடுத்த ட்ரையல் கோர்ட்டுக்கு வரும்போது கேலகன் கிட்ட ப்ரூக் உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு சொல்லிடுறாங்க. உனக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணேன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா எல்லியும் டேவிடும் அங்கே வந்துடுறாங்க. ஹே உனக்கு என்ன பைத்தியமா, லாஸ்ட் ஸ்டூடெண்டால வாதாட முடியாதுமா? சார் மசாச்சூட்ஸ் சுப்ரீம் ஜுடிஷியல் கோர்ட் ரூலிங் 3.03 படி பார்த்தா லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வாதாடலாம் சார். இந்த ரூல் படி எல்லியால வாதாட முடியும், பட் லைசன்ஸ்டு அட்டார்னியோட சூப்பர்விஷன் வேணும். இமிட் நான் சூப்பர்விஷன் பண்றேன்னு சொல்றான். ஸோ இவங்களும் வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்துடுறாங்க. இந்த கொலையில எந்த ஆதாரமும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் மென்சரியாவோ இல்லை, அதாவது நம்பிக்கை எந்த வில்லும் இல்லாமல் இந்த கொலை நடந்திருக்கு. இந்த பொண்ணு மென்சரியானா எனக்கு தெரியும், அது தெரிஞ்சுதான் நீங்க ஜட்ஜா வந்திருக்கேன். நீ போய் கேள்வி கேள்வி எதுக்கு எனக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறேன்னு சொல்றாங்க. சத்தவர் பொண்ணு சட்னி கிட்ட கேள்வி கேட்கறாங்க. கொலை நடக்கும்போது எங்க இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு நான் குளிச்சுட்டு இருந்தேன்னு சொல்றா. மாடியில் குளிச்சுட்டு கீழே வந்து பார்க்கும்போது எங்க அப்பா செத்து கிடந்தாரு, எவ்வளவு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அவங்க கையில கண்ணை பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல ஒருவேளை ஒழிச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்றா. சரி கண்ணோட சவுண்டு கேட்கலன்னு கேட்டதுக்கு இல்ல நான் குளிச்சுட்டு இருந்தேன் கேட்கலன்னு சொல்றா. 20 நிமிஷமா நீங்க குளிச்சுட்டு இருந்தீங்க, அப்பாவை சுட்டது உங்களுக்கு கேட்கல அப்படித்தானே? ஆமா. முடிய சுத்தம் பண்ணிருந்தேன்னு சொல்றாங்க. சரி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு ஜிம்முக்கு போயிட்டு பேமுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பேமுக்கு போயிருக்கீங்களா? வருஷத்துக்கு 2 முறை 12 வயசுல இருந்து போயிட்டு இருக்கிறேன். எங்க சொசைட்டில ஒரு திருப்பா, அவளுக்கு கர்லிங் நாவல் நல்லா இருக்காது, ஆனா அவ சொல்ல பேமுக்கு போய் கர்லிங் பண்ணா. ஆனா அதே நாள் வெட் டிஷர்ட் பார்ட்டில அவ கலந்துக்கிட்டு அவ முடி நாசமாயிருச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா பேமோட மொதல் ரோலே ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி படக்கூடாது, பேம் முடிச்ச வாட்டி. அப்படி பட்டுச்சுன்னா அமோனியம் தைகுலோகல டீஆக்டிவேட் ஆயிடும். வாழ்நாள்ல 30 தடவைக்கு மேல பேமிங் பண்ண பொண்ணுக்கு இந்த ரூல் கூட தெரியாதா? ஒருவேளை நீ தலைக்கு குளிக்கலினா கூட அந்த கன்னு சவுண்ட் கண்டிப்பா உனக்கு கேட்டிருக்கும். அப்படி நீ கன்னு சவுண்ட் கேட்டு கீழே வந்திருந்தீங்கன்னா அந்த கண்ணை ஒழிக்க கூட உங்களுக்கு டைம் இருந்திருக்காது. சோ நீ சொன்னது எல்லாமே போய். ஓ வயசுள்ள ஒரு பொண்ணு உங்க அப்பா கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும் உனக்கு? சரி உங்க அப்பா கொன்ன வாட்டி உங்க கண்ணை ஒழிச்சு வைக்க உனக்கு டைம் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்கறா. நான் எங்க அப்பா வேறண்டே கொள்ளல, ப்ரூக்கு நினைச்சுதான் சுட்டா, ஆனா இவரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றா. சோ கேஸே முடிஞ்சிச்சு. அப்பாவா பொண்ணேத்த தெரியாம கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு கேஸும் நிரூபணம் ஆயிருச்சு. சோ ப்ரூக்கையும் வெளிவிட்டுறாங்க. கடைசியா வார்னர் எல்லி கிட்ட நீ ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு 30 வயசு ஆகும்போது நான் ஒரு நல்ல லாயரா மாறுவேன், அப்போ உன்ன மாதிரி ஒரு மொக்கையான பையனை கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவ கெத்தா போயிடுறாங்க இருந்து.
2 வருஷம் கழிச்சு எல்லி படிச்சு முடிச்சு கிராஜுவேட் ஆயிரா. போஸ்டன்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை கூப்பிட்டுருக்காங்க. விவியனும் வார்னரை விட்டு வந்துட்டா. விவியனும் எல்லி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. வார்னர் மரியாதை, கேர்ள் ஃப்ரெண்டு, ஜாபே இல்லாம கிராஜுவேட் ஆயிருக்கிறான். அந்த டெலிவரி பாயும் ஜெனிஃபரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. குழந்தை பிறந்த எல்லின் பேர் வைக்கலான் இருக்கிறாங்க. டெலிவரி பாய்னா அமெரிக்கால யூபிஎஸ் கைன்னு சொல்லுவாங்க. எமிட்டு கேலக்கன் கம்பெனி விட்டு தனியா வந்து அவனே தனியா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். எமிட்டு எல்லியும் 2 வருஷம் டேட்டிங் பண்ணாங்க. இன்னைக்கு நைட் எமிட்டு ப்ரொபோஸ் பண்ண போறான் எல்லி கிட்ட. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படம் முடியுது. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். சைனிங் ஆஃப் விஜய்.